ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுஜா கார்டன் சமையல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு ஆயில் கேன். அதில் நம்ம சூப்பராக ஒரு புத்தா பிளான்டர் வந்து நாமளே செலவில்லாமல் வீட்டில் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, பக்கத்தில் பெல் வரும், அதே நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான 5 லிட்டர்ஸ் கேன் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிடுங்க. மேலே லேபிள் ஏதாவது இருந்தால் எல்லாமே எடுத்து நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதில் செடி வைக்க போகிறதுனால மேலே இருக்க கழுத்து பகுதியை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு நீங்கள் கத்தி இல்லைன்னா பிளேடு வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பென்சிலில் கண் மூக்கெல்லாம் வந்து ஒரு ரஃப்பாக வந்து வரைஞ்சிக்கலாம். அடுத்தது நான் வால் புட்டி வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மொத்தமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஞ்சி போயிடும். அதனால் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சமாக எடுத்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இந்த மைதா மாவு பதத்துக்கு வர மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறத வந்து கொஞ்சம் ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருங்க. எப்போ தேவையோ நம்ம அப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், சப்பாத்தி மாவு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு வந்து தலைப்பகுதிக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதனால் கொஞ்சம் திக்காக வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்பப்போ கொஞ்சம் தண்ணி தொட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். அடுத்தது கொஞ்சமாக எடுத்து ஃபேஸ்க்கு வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அடுத்தது நெத்தி பகுதிக்கு கொஞ்சம் மேடாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணும் போதே அந்த ஷேப் வந்து நம்ம கொண்டு வந்துடணும். நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். உங்களுக்கு பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அடுத்தது மூக்குக்கு வந்து எந்த அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஷேப் வரும். அடுத்தது கண்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொட்டு ஷேப் பண்ணிக்கலாம். அடுத்தது அதே மாதிரி நம்ம மார்க் பண்ண இடத்துல வாய்ப்பகுதி கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு டூல்ஸ் வச்சு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது புத்தருக்கு காது பகுதி. அது வந்து நீளமாக அந்த மாதிரி உருட்டிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் கரெக்டாக ஷேப் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அதை காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்கிறதுக்காக உப்பு காகிதம் வச்சு நம்ம எல்லா இடமும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேய்ச்சிட்டே வரணும். ரொம்ப அதிகமாக தேய்க்காதீங்க. அந்த முகம் வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேய்ச்சிட்டே வரணும். தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்கும். இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். அக்ரிலிக் பிளாக் கலர் யூஸ் பண்ணுறேன். இது வரும் தலைப்பகுதிக்கு மட்டும் நம்ம பிளாக் ஃபஸ்ட்டு அடிச்சிடலாம். அடுத்தது அக்ரிலிக் கோல்டு கலர் பெயிண்ட் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க. அதில் ஸ்பாஞ்ச் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து அப்படியே ஒத்தி எடுங்க. இது வந்து உங்களுக்கு அந்த ஆன்டிக் ஃபினிஷ் கிடைக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்து நம்ம ஃபேஸ்க்கு ஃபுல்லாகவே வந்து கோல்டு பெயிண்ட் தான் அடிக்க போகிறோம். ரொம்ப தண்ணி மிக்ஸ் பண்ணி அடிக்காதீங்க. கொஞ்சம் திக்காக தான் உங்களுக்கு
நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இருக்க பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வருது. ப்ரெஷர், டென்ஷன், பேர் தெரியாத வியாதிகள்லாம் வருது. இதெல்லாம் வந்து நான் அவங்க கரெக்ட் பண்ணணும், கரெக்டாக வச்சுக்கணுன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டு அவங்க செய்யணும். அவங்களுக்குன்னு வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து என்னெல்லாம் கற்றுக்கிட்டாங்க, என்னெல்லாம் வந்து ஹாபிஸ் இருந்ததோ அது எல்லாமே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நம்ம கண்டினியூ பண்ணலாம். இது யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது கொஞ்சமாக ப்ரௌன் கலர் எடுத்துக்கோங்க. ஸ்பாஞ்ச் வச்சு அங்கங்கே நம்ம ஷேட் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்னோடய ஃப்ரீ டைமில் இது போல் ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் இல்லை பெயிண்டிங், ட்ராயிங் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நான் செஞ்ச கைவினை பொருட்கள், பெயிண்டிங் எல்லாமே தான் இருக்கும். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்னால நான் இன்னொரு செகண்ட் சேனலும் ஆரம்பிச்சிருக்கேன், கிராஃப்ட் சேனல். இப்போ ரீசெண்டாக தான் ஆரம்பித்தேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், சுக்கு ஐடியாஸ்ன்னு சொல்லி. கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாமே முடித்து கொஞ்சம் காய வச்சுருங்க. காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பராக நம்ம வீட்லேயே ஒரு பிளான்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் செடி வைக்க போகிறதுனால 2-3 ஹோல்ஸ் வந்து கண்டிப்பாக போடணும். அப்போ தான் உங்களுக்கு தண்ணி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம மாடி தோட்டத்துலேயும் அதை வைக்கலாம், இல்லை இன்டோர் பிளான்ட்ஸாகவும் நம்ம வீட்லேயும் வச்சுக்கலாம், பால்கனிலையும் வைக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண புத்தர் பிளான்டர் வந்து நம்மளோட தோட்டத்துக்கு வந்தாச்சு. அவரை சுற்றி பாருங்கள். இன்றைக்கி பூத்த பூக்கள்லாம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. கலர் கலராக பூக்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து அள்ளியும் வேறு ரொம்ப அழகாக பூத்துருக்கு. அந்த வெயிலில் பாருங்கள் எவ்வளோ அழகாக மலர்ந்துருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டே இங்கேயே இருக்கலாம் போல் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. கூடவே பாருங்கள் பட்டாம்பூச்சி வேறு அங்கங்கே கலர் கலராக வந்து இங்கேயே வந்து கார்டனே சுற்றி வருது. நம்ம பார்க்கெலாம் போகணுன்ற அவசியமே இல்லை. ஈவினிங் நம்ம பசங்களோட 2 சேர் போட்டுட்டு கையில் ஒரு டீ கப்போட கூட வந்து சூடாக வடையோ பஜ்ஜியோ ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சு இந்த இயற்கை காட்சி ரசிச்சுட்டே வந்து சாப்பிடும் போது அப்பா எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுங்களா. நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள். மாடிலே வந்து ஒரு சின்ன இடத்துல வந்து இந்த மாதிரி இயற்கையான காய்கறிகள், பூக்கள்லாம் போட்டு நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி அழகாக நம்ம செட் பண்ணிவிட்டு கூட உட்காந்து ரசிச்சோன்னா மனசு ரிலாக்ஸாக இருக்கும், டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போதும் சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. வாழ்க வளமுடன். நம்ம ஆரோக்கியம் நம் கையில்.